Go to school, study hard, score the mark, then join the college, learn something, develop your skill and finally get a high paying job. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. பட் 2025ல த ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். க்ரோத் ஆஃப் த ஏஐ எந்த அளவுனா ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டையே ஏஐ வச்சு பில்ட் பண்ண முடியும். டெக்னாலஜி இஸ் க்ரோவிங் எவரி சிங்கிள் டே அண்ட் ஏஐ கோயிங் டு ரிப்ளேஸ் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3 ஸ்கில் இருந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அந்த 3 ஸ்கில் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் விசிட்டிங் மை சேனல், தென் வெல்கம் டு த சேனல் டீன்ஸ் வித் சஞ்சய். மேரா நாம் சஞ்சய், ஃபஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் நெகியா, ஜல்தி சி சப்ஸ்கிரைப். என்னடா ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, சும்மா தான். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஹையர் பொசிஷனில் இருக்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கில்னால் அது கம்யூனிகேஷன். அந்த ஒரு ஸ்கில் இருக்கனால தான் அவங்க டாப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நான் சொல்ல போகிற 3 ஸ்கில்லில் ஃபஸ்ட்டில் இருக்குது கம்யூனிகேஷன். நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசினா அதுக்கு பேர் கம்யூனிகேஷனாக கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ கம்யூனிகேஷன்னா என்னென்னா, அதாவது எந்த லாங்குவேஜில் பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி பேசுகிறோன்றது தான் முக்கியம். உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், பாடி லாங்குவேஜ், ஐ கான்டாக்ட், த வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன், இது எல்லாம் தான் கம்யூனிகேஷனுக்குள்ளே வரும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாய்கிட்ட எந்த நேரத்தில் எப்படி பேசணும் அண்ட் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எந்தெந்த நேரத்தில் எப்படி பேசணும், இதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ளே தான் வரும். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் கோர்ஸ் பண்ணணும், காசு செலவு பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசி பாருங்கள், ஆர் நீங்கள் பேசுகிறத வீடியோ எடுத்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து திருத்திப்பீங்க. அப்புறம் யூடியூப்பில் இந்த ரொனால்டோ, இலான் மாஸ்க், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசுகிறது வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட போய் பார்க்கலாம். அவங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கம்யூனிகேஷனில் இங்கிலீஷ்ன்றது ஒரு பார்ட்டு தான், வேர்ல்டு வைட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இப்போ தான் நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பில்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்லையே பேசி பாருங்கள். எனக்குலாம் தமிழே ஒழுங்காக வர மாட்டேதுடா, பேசிகிட்டே இருக்கும்போது ப்ரொனன்சியேஷன் மாறிடுது, வாயிலாம் ஸ்லிப் ஆகுது, யானே தெரில எனக்கு. ரெண்டாவது ஸ்கில் என்ன பார்த்தோன்னா டிசிஷன் மேக்கிங். இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்க மாதிரி. ஆக்சுவலி டிசிஷன் மேக்கிங்னா என்னென்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒன்று சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா 1 மார்க். பட் லைஃப்னு வரும்போது உங்களுக்கு ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எ சிங்கிள் ராங் டிசிஷன் கேன் லீட் டு எ டவுன்ஃபால். நிறைய பேர் சடனாக யோசிக்காமல் நிறையா டிசிஷன் எடுத்துருவாங்க. பட் ட்ரை டு கெட் லெவல் டீப்பர். Basically, it's like decision making while playing chess. But life is very hard compared to chessboard. என்ன கோர்ஸ் பண்ணலாம், என்ன புக்கு படிக்கலாம், யார் கூட பழகலாம், யார் கூட பழக வேணாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பர்ஃபெக்டாக ஒரு டிசிஷனுக்கு வந்தீங்கன்னா தட் இஸ் த சூப்பர் பவர். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பாப்பா ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டுக்கு பயந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். தட் வாஸ் த ஒன் ஆஃப் த பேட் பிக்கஸ்ட் டிசிஷன் இன் அவர் லைஃப். ஸோ டிசிஷன் மேக்கிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாரோட லைஃபுக்கும் ரொம்பவே முக்கியம். ஓகே, நவ் ஹவு டு இம்ப்ரூவ் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். Step 1, identify all the options that you have. Step 2, predict consequences. Step 3, understand it from multiple perspectives. And the last one, decide your choice. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ண நிறையா புக்ஸ் இருக்குது, அது தேடி படித்து பாருங்கள். நான் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறது த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. Third skill is entrepreneur mindset. Most of the startup teach you that you have identified the problems, then find the solution for it and execute. நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண காசு இல்லை அப்படின்னு. பட் எவரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸ்டார்ட் வித் 0. நிறைய பேர்கிட்ட காசு இருக்கும் ஆனால் ஐடியாஸ் எதுவுமே இருக்காது. Entrepreneur mindset is completely based on creativity, problem solving and decision making. Most of the startup பார்த்தீங்கன்னா cut, copy and paste. ஓலா, ஊப்பர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்க பிஸ்னஸை எப்படி பெட்டராக பண்ணுறதுன்னு யோசிக்கிறதும் ஒரு entrepreneur mindset. காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, உங்கள் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்கள். Most of the time, idea is just 20% and balance 80% is pure execution. Start learning like real entrepreneur.
how they are sell, how they are build team, how they are fix pricing, how they are do marketing, and most important, how they are make profit. இதெல்லாம் ஒரு டைமில் வராது. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் திஸ் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் டைரக்ஷனுக்கு போகும். இந்த 3 ஸ்கில்லை தாண்டி உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்கில் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதையும் டெவலப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். செமஸ்டர் எக்ஸாம் வரை எனக்கு வந்துடுச்சு. கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போட முடியாது. வீடியோ வரலன்னு அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோவில் இருந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா போய் தூங்குங்க. பாய்.